நான் சின்ன வயசில் ஆடு மாடு மேய்ச்சேன். ஆமாப்பா, நான் என்ன படிச்சுக்கிட்ட நாடத்துக்கு வந்தேன், ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன்டா. இது பெருமைடா. யார்கிட்டையும் போய் நம்ம கை கட்டி நிற்க தேவையில்லடா. அந்த வாயிலா ஜீவன் நம்மளை காப்பாற்றி போகிறோம்டா. அப்படி போடு, இவன் சினைக்கு திறான்டா. கொலையை அத்துட்டானடா ஒரே டைலாக்ல. அப்படி செம்புரி ஆடு கெடாமத்தி எங்கள் ஐயா வந்து அத்தனை பிள்ளை பார்த்தார். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சர். அந்த காலத்தில் அவன் நீக்குறக்காரனா இருந்திருக்கேன். 13 உள்ளப்பா. தாத்தா டொங்காசு போட்டுக்கிட்டே இருப்பாரனே. கொஞ்சம் இப்படி வாவே, செகுல அந்து போவேன். எவ்வளோ பெரிய மனுஷனை போய் உண்டியில் காசு ஓட சொல்கிறேன். பெத்தது 13 பிள்ளை. போட்டதுனால தானே பெத்தாரு டொங்காசு. அதில் எங்கள் அப்பத்தா கருப்பை கலைச்சது மட்டும் 17. எவ்வளவா? ஏன் போய் நிறுத்து பார்த்துட்டு வா, செத்து போச்சு அது. அத்தனை பிள்ளையை பெத்தாலும் அன்ற காலத்திலே வழக்க தெம்பு இருந்துச்சு. ஏன் ஆதாரங்கள் அப்படி. இப்போ பிள்ளை தவந்தவனே பூரா குட்டை பிஸ்கட்டை பிறஞ்சி வச்சுக்கிட்டு ஊட்டி விடுறேன். அப்போ பூராமே ஆள் அந்தந்தண்டியாக இருப்பேன். ஆத்தாக்கிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருப்பேன். முரட்டாளாக இருப்பேன். அம்மாண்டுவேன். அம்மாவே சாச்சு கொண்டு வருவாங்க தாய். தங்கப்பாண்டியெல்லாம் அப்படி வந்தவன் தான். செரு பிஞ்சு. ஆமாடா, அவன் அப்படி வந்தவன் தான்டா. 10 படிக்க போயிருக்கேன். ஆத்தான்னு பின்னாடியே தெரிஞ்சிருக்கேன். அதனால தான் இன்னைக்கு அறிவு கூட. உலகத்திலேயே கலப்படம் இல்லாத ஒரே ஒரு பொருள், நம்மளை வளர்த்த பொருள்னா பெற்ற தாயினுடைய தாய்ப்பால் தான். கைதட்டக்கூடாது, தப்பு. அது அப்ப மச்சேன். இப்போதான் பொண்டாட்டி ஆரோக்கிய பாலை கலந்து 2.5 லிட்டர் பவுண்டா கண்ணில் குலுக்கி விட்டு மயன் வாயில் வச்சிருது. அவன் கேனை சுவையிறேன், இவன் கேனையே சுவையிறேன். இது ஆரோக்கியமா? பெரியவங்க இருக்க வரைக்கும் அவங்களுடைய அருமை தெரியாது. இந்த விழாவை நடத்தக்கூடிய பெரியவர்கள் தான் நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பை நான் வணங்குறேன். எவ்வளோ சிரமம் தெரியுமா? இதில் நாளை கூட்டம் போட்டோம்னா பாரு, கும்பிட்டு போய் எழுந்திரிச்சு இந்த டீ செலவு எப்படி வந்துச்சுன்னுவேன். உண்மையா இல்லையா? எவ்வளோ கஷ்டம். பெரிய ஆள் மாதிரி இருந்தாங்க அந்த காலத்தில். அப்படி ஒரு இடத்துல ஒரு 4 பேர் சாராயத்தை குடிச்சு சண்டை ஓடான்னா அங்கேருந்து ஒரு பெருசு வருவார் பாவா, நரச்ச மீசையோட. அவன் யாராகன யாரா புனிச்சாமேனோடா, காலையில் போயிட்டு வர்றேன், என்ன சண்டை இருக்குது மயிர்மேனே போடா. சரி இல்லைங்கய்யா, இப்போ பேச முடியாது. அதே ஆளை இப்போ வர சொல்லு, 2 வயலில் பீர் சாப்பிட்டு இருக்கும்போது வர சொல்லு, சண்டை போட்டு இருக்கும்போது. அது யாரா அப்படின்னா அவங்க போக மாட்டாங்க, கையில் இறக்க மாட்டாங்க. இந்த ஆளை நோக்கியே வருவேன். என்ன சொன்னேன்? இல்லை யாரான்னு சொன்னேன். எதுக்குடா நீ சொல்கிற யாரான்னு? இல்லை யாரான்னு எதுக்கு சொல்கிற நீ? இல்லை என் தம்பி மையன் அடிச்சு பேச. இல்லை போடான்னு எப்படி சொல்லலாம்? நீ அடிச்சு பார்ப்போமா? சண்டைக்கு வர்றியா? வா, நான் பெரிய மனுஷன் 10 மணிக்கு என்னடா வேலை உனக்கு? நடக்குதா இல்லையா? ஏன் இவளை விடு. காவல்துறைக்கு பயப்படாத ஆள்லாம் இருக்கீங்களா? காவல்துறை அதிகாரி ஐயா நம்மளுக்கு நண்பர்கள். அவருடைய பணியை அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பரம்பக்குடி எல்லாம் இந்த உலகத்திலேயே 2வது இடம் யாருன்னா தமிழகத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள். அந்த காவல்துறைக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பது ஊர்காவல்படை. அதில் பணிபுரியக்கூடிய ஒரு ஆள் தான் என் தம்பி கண்டிலாம். தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். செவன செய்து வந்த உனக்கு. 2வது முருகனும் ஹோம்கார்டு தான். எல்லாருமே ஹோம்கார்டு தான். ஏன்னா நாட்டை பாதுகாப்பது காவல்துறை, வீட்டை பாதுகாக்க கூட தமிழர் கூட காவல்துறை தான்டா. போதும்டா ஐயா. இப்போ எல்லாருமே தம்பி முத மாதிரி கிடையாதுடா. கூப்பிட்டு பேரம் பேசலாம்.